இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வீட்டுக்கு வெளியே சென்றால் பிளாஸ்டிக் கிளாஸும் மது பாட்டிலும் தான் காலில் தட்டுப்படுவதாகவும் தனியாக வசிக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு நாளை கடத்துவதே பெரும் போராட்டமாக இருப்பதாகவும் அம்பத்தூரை அடுத்த மண்ணூர்பேட்டை மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மண்ணூர்பேட்டையில் உள்ள முகப்பேர் சாலையில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளும் ஏராளமான வணிக நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கூடங்களும் உள்ளன. பெரும் பரபரப்பான இப்பகுதியில் கண்ணு கெட்டிய தூரத்தில் மட்டும் 4 டாஸ்மாக் கடைகள் அமைந்துள்ளன. அண்மை காலமாக புற்றீசல் போல முளைத்த இந்த டாஸ்மாக் கடைகளால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சத்தில் வாழ்ந்து வருகின்றனர். வீட்டில் தனியாக இருக்கும் பெண்கள் 24 மணி நேரமும் கதவை பூட்டி வைத்துவிட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கும் நிலையில் இருப்பதாகவும் கடைக்கு செல்வதற்கு கூட பயமாக இருப்பதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். டாஸ்மாக் கடையை மூடச் சொல்லி புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்க மறுப்பதாக குற்றம் சாட்டினர். எல்லாரும் வேலைக்கு போன பிறகு நான் தனியாக தான் இருக்கிறேன். அதனால சில டைம்ல பிரச்சனை இருக்கும். வண்டி வாசல் இருக்குவாங்க, இங்கே நின்று கொடுப்பாங்க, பேசுவாங்க. அப்புறம் வந்து வாசலில் படுக்கிறது எங்களுக்கு பயமாக இருக்குது. அப்போ நைட்டெல்லாம் ஃபுல்லாக ஒயின் ஷாப் இருக்கும். டோரெல்லாம் கட்டுவாங்க, டோல் கட்டுவாங்க. சில டைமில் பயமாக இருக்குது. கொஞ்சம் நிறைய பேர்கிட்ட சொல்லியாச்சு, நான் யாருமே ஒரு முடிவெடுக்கிற மாதிரி இல்லை. மது குடித்த நபர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவிகளை பார்த்து அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொள்வதாகவும் இரவு நேரத்தில் குடித்துவிட்டு தகாத வார்த்தைகளால் திட்டிக் கொண்டு திடீர் மோதலில் ஈடுபடுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அடிக்கடி தகராறு இருக்கும், பக்கத்துல டிஸ்டர்பா இருக்கும். அங்கே ரோட்லயே சண்டை போடுவாங்க, அங்கேயும் ஓடிட்டு சண்டை போட்டு கலாட்டா பண்ணிட்டு. பெண்களுக்கு அச்சுறுத்தலையும் மக்களுக்கு அசௌகரியத்தையும் ஏற்படுத்தும் 4 டாஸ்மாக் பார்களையும் அகற்றிவிட்டு குடியிருப்பு பகுதி அல்லாத இடங்களில் அவற்றை நிறுவ வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் எட்வர்ட். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.